அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிகள்லாம் எப்ப திறக்க போகுதுன்னு அதாவது பெருவாரியான பொதுமக்கள் மாணவர்கள் எல்லாம் ஒரு சர்ப்ரைஸான டேட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா காலம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிற அடிப்படையில தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. எத்தனையாம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க போறாங்கிறத நான் போட்டு உடைக்க போறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. பள்ளி கல்வித்துறை மூலமா புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா 8/6/2024. எப்படின்னாக்கா சனிக்கிழமை இன்னைக்கு புதிய செய்தி என்ன பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சுனாக்கா, எப்பவுமே வழக்கமா ஜூன் மாசம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறந்துடும். 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுனால இப்போ பள்ளிக்கல்வித்துறை மூலமா 8ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அப்புறம் 10ஆம் தேதி அறிவிச்சிருந்தாங்க. அடுத்து 13ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் 18ஆம் தேதி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு ஒரே குழப்பங்க. 10ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் திறந்துரும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பள்ளிக்கல்வித்துறை மூலமாக செய்தி அறிவிச்சிருந்தாங்க 4ஆம் தேதி திறக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 4ஆம் தேதி எலெக்ஷன் இருந்ததுனால சொல்லிட்டு 2ஆம் தேதியே திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க. அது வெப்ப அலை அதிகமா இருக்கின்றதுனால 10ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் திறக்க போறதா சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை மூலமா ஒரு செய்தி அறிவிச்சது தமிழ்நாடு அரசு. அடுத்தது பாத்தீங்கன்னா மக்கள் கோரிக்கை நிறைய வச்சாங்க. தமிழக அரசு கோரிக்கை அதிகமா வச்சதுனால 13ஆம் தேதி வியாழக்கிழமை பள்ளிக்கூடம் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேதி வரைக்கும் இன்னைக்கு 7ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. 7ஆம் தேதி நேற்று நடந்தது, 8ஆம் தேதி இன்னைக்கும் நடந்தது. 17ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை வருது அப்படின்னு சொன்னதுனால பக்ரீத் பண்டிகை முடிஞ்சு 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திறக்கலாமா அப்படின்னு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலையில பள்ளி கல்வித்துறை பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறாங்க. அதுல 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில பள்ளிக்கூடம் திறக்கப்படும். அதாவது அரசு உதவி பெறும் பள்ளி, அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லாம் திறக்கப்படும். வகுப்பறையை சுத்தமா வச்சுக்கணும். மாணவர் வருகை பதிவேட அதாவது கரெக்டா நீங்க கண்காணிக்கணும். வருகை பதிவை அதிகப்படுத்தணும். அதாவது காலை சிற்றுண்டி தயார் பண்ணணும். மாலை சத்துணவு ரெடி பண்ணணும். அப்படி வாகன போக்குவரத்துக்கு எல்லாம் பாதுகாப்பா மாணவர்களை ஏற்றி செல்றதுக்கு ஆர்டிஓட இன்னும் சொல்ல போனாக்கா பர்மிஷன் கரெக்டா சரியா இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்களை போட்டு தள்ளிட்டு இருக்கிறதுனால அரசியல் விறுவிறுப்புல 40க்கு 40 திமுக அரசு ஜெயிச்சு வந்தாலும் பள்ளி கல்வித்துறை மூலமா புதிய செய்தி இன்னைக்கு நமக்கு 8ஆம் தேதி கிடைச்சது அடிப்படையில 10ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் திறக்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியை தான் மக்களுக்கு தெரியப்படுத்தின. ஆனா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் 13ஆம் தேதி தள்ளி வைக்க சொல்லுங்க, சரி 18ஆம் தேதி தள்ளி வைக்க சொல்லுங்க. என்ன காரணம்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறதுல ஏதாவது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா என்னன்னு தெரியல. வெப்ப அலை ஒரு பக்கம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ எப்படியா இருந்தாலும் சரி பள்ளி கல்வித்துறை மூலமாக இந்த அறிவிப்பு அடிப்படையில நாம பெற்றோர்களாகி நம்ம மாணவர்கள் தயார் நிலையில வச்சு அவங்களுக்கு புத்தகம் பை எல்லாமே தயார் நிலையில வச்சு பள்ளிக்கூடம் போகணுங்கிற கூடிய செய்திகளை இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டா 10ஆம் தேதி காலையில 8:30 மணில இருந்து 9:10 பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுப்பி வச்சிருவோம் நம்ம அப்படிங்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்த வீடியோல இன்னும் சிறப்பான செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அணுகுமுறையும் நமக்கு யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து தேவைப்படுறதுனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அது மட்டும் நம்ம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கிறேன். புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.